யார் நீங்க? பஞ்சாபி கேச சார் வீடு இதுதானே? ஆமா. சார் இருக்காரா? என்ன வர சொல்லியிருந்தாரு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. அப்பா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? ரகுவா தான் இருக்கும். என்கிட்ட சமஸ்கிருதம் படிக்க வந்திருக்கான். யார் அந்த ரகு? யாரோ பேங்கர் பெரியசாமி பிள்ளையா, சமஸ்கிருதம் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ போய் குமார சம்பவத்தையும் சாகுந்தரத்தையும் பீரோல இருந்து எடுத்து வை. சங்கரி, நீ கூட சமஸ்கிருதம் படிக்கிறத பாதியில நிறுத்திட்டே இல்லையா? இப்ப அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம். நீ சேர்ந்து படிச்சுக்கலாம். ஒண்ணும் வேண்டாம். யாரோ ஒரு பையனோட, அதுவும் அந்நிய ஜாதி பையனோட இவளும் சேர்ந்து உட்கார்ந்து படிக்கிறதாவது நன்னா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா நீ வேற? கல்விக்கு முன்னாடி ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாதுமா. ஏண்டாப்பா, நம்ம ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் நோக்கு நன்னா தெரியுமோ? வயசுக்கு வந்த பொண்களை படிக்க வைக்கிறதே தப்பு. அதுவும் அந்நிய ஜாதி ஆம்பளையோட படிக்க வைக்கிறது மகா தப்பு. போமா, உன் ஜோலியை பாரு. நீ போய் எடுத்து வை. ரகு, முதல்ல உனக்கு சாகுந்தலமும் குமார சம்பவமும் பாடமா ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தத்துவ பாடங்களை எடுத்துக்குவோம். உங்க விருப்பப்படி ஆகட்டும் சார். நீ உட்காந்து கவனிமா. உட்கார். குருதர்ஷன், அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜா பூர்வா பரௌதோய நிதிர்வகாஹ்ய ஸ்பிதஹ பிருத்திவ்ய இவ மானதண்ட. காளிதாசன் ஹிமேமலைக்கு ஒரு தேவ அந்தஸ்தையே கொடுத்துட்டான். பார்வதி தேவி அந்த ஹிமான் மகள் இல்லையா? பாட்டினுடைய கடைசி அடியில சொல்றான், ஹிமேமலையானது 2 மகாசமுத்திரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அளக்கிற அளவுகோல் போல தோற்றமளிக்கிறதுங்கிறான். புரியுறதோ? ரகு, இந்த ஸ்லோகத்தை படி. अस्ति उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नामः नगाधिराज पूर्वापरौतोय निधिर्वगाह्य स्थितः पृथिव्य इव मानदण्ड. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு வர சந்தோஷத்தையும் முகத்துல காணுமே. நான் போகணுங்க. ஆமா, சாகுந்தலத்துல உன் மனசை கவர்ந்த இடம் எது? நான் போகணும். வீட்டுல அம்மா அப்பா பாட்டியை தவிர உனக்கு ஒரே ஒரு தங்க தானா? நான் போகணுங்க. என்ன எதை கேட்டாலும் போகணும் தானா? நான் போயிட்டு வரேன். சகுந்தலை துஷ்யந்தனை சந்தித்த பின்பு தோழிகள் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அவளது மனதை கவர்ந்த மன்னன் துஷ்யந்தனை மீண்டும் காண வேண்டும் என்ற ஏக்கம் அதிகரித்தது. ஏனென்றால் அவன் மீது அவளுக்கு ஆறா காதல். அந்த காதல் தேனைப் போல இனிமையானது, மானைப் போல இளமையானது, சத்தியமானது. ஆம், அந்த காதல் ஓர் அமர காதல். ரகு, இதப்படி. दर्भाङ्कुरेण चरण क्षत इत्यकाण्डे तन्वी स्थिता कतिचिदेव पदानि गत्वा
आसीद्विवृत्तवदना च विमोचयन्ती शाखासु वल्कलमसक्तमपि द्विपानाम् दर्भाङ्कुरेण चरणक्षत इत्यकाण्डे तन्वी स्थिता कतिचिदेव पदानि गत्वा आसीद्विवृत्तवदना च विमोचयन्ती शाखासु वल्कलमसक्तमपि द्विपानाम् இப்பதான் இந்த ஆத்துல ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இல்லன்னா சங்கரிக்கு இப்படி ஒரு நல்ல வரன் வந்து வாய்க்குமா? வரதட்சணை சீர் செலுத்தி எதுவுமே வேண்டான்னுட்டாளே. ஏன்னா மாப்பிள்ளையாத்துல செல்வம் கொழிச்சு கிடக்கிறதா. நீக்கு என்னமோ இந்த சம்பந்தத்துல அவ்வளவா இஷ்டம் இல்ல. அதனாலதான் சங்கரையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம்னு சொன்னேன். அண்ணா இருக்க இதெல்லாம் போய் அவளண்ட கேட்டு இருப்பாளோ? கல்யாணத்தை பெரியவா பார்த்துதான் முடிவு செய்யணும். அப்பா கூப்பிட்டேனாமே. ஆமாம்மா, உனக்கு ஒரு வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளையோட குலம் கோத்திரம் அந்தஸ்து எல்லாமே நன்னா இருக்கு. பெரிய ஆஸ்திக்காரர். கும்பகோணம் விஸ்வநாத சாஸ்திரின்னா இந்த வட்டாரமே வாய பழக்கம். ஆனாலும் ஆனா என்ன, நம்ம பட்டீஸ்வரன் சாஸ்திரிகளை கட்டிக்க குடுத்து வச்சிருக்கணுமே. கொஞ்சம் வயசானவரா இருக்காருன்னு பாக்குறேன். 60 வயசு ஒரு வயசா? நம்ம சங்கரிக்கு 24 வயசு ஆறுத. நாம வயசை பத்தி எல்லாம் விவாதிக்க கூடாது. நம்ம மாதிரி குடும்பங்கள்ல இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறது சகஜம்தான். ஆனாலும் அவருக்கு இது 3ஆம் வாரமா இருக்கேன்னு தான் யோசிக்க வேண்டியிருக்கு. அம்மா சங்கரி, நமக்கு வசதி இல்லைன்னு உனக்கு தெரியும். உன் தங்க வேற கல்யாணத்துக்கு நிக்கிறா. சீர் வருஷ கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. நீ மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. அழாதம்மா. நாளைக்கு உன்னை பொன் பார்க்க வர்றாங்க. அந்த விஸ்வநாத சாஸ்திரியோட உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். ஈஸ்வரனை பிரார்த்திச்சுக்கோமா. அழாதமா. கோயிலுக்கு போய் விளக்கேத்தி வச்சுட்டு சுவாமிகிட்ட வேண்டிட்டு வாமா. சங்கரி, சங்கரி, 2-3 நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன? என்ன மாதிரி ஒரு இளைஞன் உன்ன மாதிரி ஒரு கன்னி பெண்ணுகிட்ட தனிமையில என்ன சொல்ல விரும்புவான்னு உன்னால யூகிக்க முடியல. சங்கரி, நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் ஒரு ஏழை பிராமண பொண்ணு. சங்கரி, நீ நானும் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்கிறதுனால கவலைப்படாத. கலப்பு திருமணத்தை சட்டப்பூர்வமா ஒத்துக்கிட்ட காலம் இது. இந்த அக்ரஹாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட புஸ்தகங்களை விட பஞ்சாங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம். சங்கரி, சங்கரி, என்ன சிவகாமி, என்ன விஷயம்? துர்கையம்மன் கோயில சுத்தினதுனால எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வர வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. உனக்கு தெரியாதா? இல்லையே, எனக்கு தெரியாது. மாப்பிள்ள சிதம்பரம் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு. நேத்துக்கு என்ன பாக்க வந்தாரே. அப்படியா? அவர் எப்படி உனக்கு பொருத்தமானவர் தானா? நேருக்கு நேர் அவரை நான் பாக்கல, ஆனா நல்லாவே இருந்தாரு. எப்ப கல்யாணம்? கல்யாணத்துக்கு இன்னும் 5-6 மாசம் இருக்கு. ஏ, மாப்பிள்ளையோட அம்மா கர்ப்பமா இருக்காங்களா? அவங்களுக்கு பிரசவமானாதான்
அந்த வீட்டுல கல்யாணமே நடக்குமா? அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். கோயிலுக்கு போயிருந்தேன், இப்பதான் லேட் ஆயிடுச்சு. நான் வரேன். சங்கரி, கல்யாணத்துக்கு நீ நிச்சயமா வரணும். கண்டிப்பா.